புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. முழந்தால் படியிட்டவர்களாய் முடியாதவர்கள் எழுந்து நின்று கொண்டு, முடிந்த எல்லோரும் முழந்தால் படியிட்டவர்களாய் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவின் வல்லமைமிக்க பரிந்துரையினாலே விண்ணகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ரோஜா மலர்களையும் நன்மைத்தனங்களையும் ஆசீர்வாதங்களையும் நினைவு கூர்ந்து அது பங்கு பாதுகாவலி வழியாக மூவர் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த அருமையான நேரம். கிறிஸ்து அரசர் ஆட்சி உரிமையை உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கீழ்ப்படிதலினாலே கடைசி துளி இரத்தத்தையும் நமக்காக சிந்தி ஆட்சி உரிமையை நாம் ஒவ்வொருவருக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த அரியணையில், இந்த அரசாட்சியில் எல்லோரும் அரசர்களாக, அரசிகளாக ஆண்டவரிடத்திலே தர்மையான மாலை பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கேட்கிற ஒரு கேள்வி, இயேசுவே, தூய ஆவியான தெய்வமே, அப்பா, தயாம் கடவுளே, என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவில்லாத நேசம், நான் தவறு செய்யும் போது கூட என்னை காட்டிக் கொடுக்காமல் தூய இரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொண்டு என்னை தூய்மையாக்கி என்னை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை மறந்து வாழ்ந்த போது கூட என்னை விட்டு விலகாமல் என்னை நேசிக்கிற அன்பு தெய்வமே, என் ஆயுள் முழுவதும் உன்னை நான் ஆராதிப்பேன் என்று பாடலை பாடி வான தூதர்களின் திரள்களோடு, கெருபுகள் செராஃபின்களோடு, விண்ணக வாசிகளோடு நாமும் முழந்தால் படியிட்டவர்களாய் அவரை ஆராதனை செய்வோம்.
இத்தனை பாசம் என் மீது ஏனோ அளவற்ற நேசம். சேர்ந்து பாடுவோமா? என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். எல்லாரும் சேர்ந்து என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். இன்னும் ஒரு முறையாக என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், மறந்து வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், மறந்து வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், மறந்து வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், மறந்து வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர். அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுதும் ஆராதனை. அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுவதும் ஆராதனை. அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுதும் ஆராதனை. சேர்ந்து அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுதும் இருகரம் உயர்த்தி அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுதும் ஆராதனை. அன்பே அழகே ஆராதனை, அன்பே அழகே ஆராதனை, என் ஆயுள் முழுவதும் ஆயுள் முழுதும் ஆராதனை. என் மீது ஏனோ அன்பே அழகே ஆராதனை, இத்துணை பாசம், ஆயுள் முழுதும் ஆராதனை. என் மீது ஏனோ அளவில்லாத நேசம். ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். இயேசுவே, உம்மை நான் புகழ்ந்து பாடிடுவேன். உயிர் வாழ்கின்ற நாளெல்லாம் உம்மை உயர்த்தி போற்றிடுவேன். உம்முடைய கீழ்ப்படிதலினாலே கடைசி துளி இரத்தத்தையும் எனக்காக சிந்தி உமது ஆட்சி உரிமையில் பங்கு கொடுத்தீரே. அரியணையிலே அமர்வதற்கான, அதிலும் குறிப்பாக அரசனாக அரசியாக அமர்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வமே, விண்ணகத்திலே ஒரு குரல், பெரும் இரைச்சலை போல அந்த குரல் பெரியவர்களின் குரல், அந்த குரல் சிறு குழந்தைகளின் குரல், அந்த குரல் உம் அடியார்களின் குரல். அந்த குரல் அல்லேலூயா என்று விண்ணகத்திலே திருவழிபாட்டு புத்தகம் 19வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். உம்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. இதோ இந்த நேரத்திலே நாங்களும் கூட, தூசிக்கும் குப்பைக்கும் சமமான நாங்களும் கூட, உம்முடைய இரக்கம் மட்டுமே,
உம்முடைய அளவில்லாத நேசம் மட்டுமே. சமூகத்திலே நாங்களும் இழந்தால் படியிட்டு பாடல் பாடி உம்மை ஆராதனை செய்யக்கூடியதெல்லாம் உம்முடைய இரக்கத்தினால் மட்டுமே. ஆகவே இந்த வான தூதரோடு, வான தூதர்களின் திரள்களோடு, கெருபுகள் செராபீன்களோடு உம்மை நாங்கள் பாடிக்கொண்டே இருப்போம். உயிர் வாழும் கடைசி நாள் முழுதும் கூட உம்மை பாடிக்கொண்டே இருப்போம். இதோ கால்கள் சறுக்குகின்ற நேரமெல்லாம் உம்முடைய இரக்கம் கிருபையோடு வந்த தெய்வமே. சோர்ந்து போன நேரமெல்லாம் புதிய வலிமையையும் பலனையும் தந்த தெய்வமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஆயுள் முழுவதும் என்று ஆராதனை செய்வோம். உம்மை நானும் பாடிடுவேன், உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவேன். உம்மை நானும் பாடிடுவேன், உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவேன். உம்மை நானும் பாடிடுவேன், உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவேன். சேர்ந்து பாடுவோமா? உம்மை நானும் பாடிடுவேன், உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவேன். கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர், சோர்ந்து போன நேரமெல்லாம் புதுபலனை தந்தவர். கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர், சோர்ந்து போன நேரமெல்லாம் புதுபலனை தந்தவர். கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர், சோர்ந்து போன நேரமெல்லாம் புதுபலனை தந்தவர். கால்கள் செருக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர், சோர்ந்து போன நேரமெல்லாம் புதுபலனை தந்தவர். கிருபையானவரே ஆராதனை, மகிமையானவரே ஆராதனை. கிருபையானவரே ஆராதனை, மகிமையானவரே ஆராதனை. கிருபையானவரே ஆராதனை, மகிமையானவரே ஆராதனை. கரங்களை உயர்த்தி கிருபையானவரே ஆராதனை, மகிமையானவரே ஆராதனை. கிருபையானவரே, கிருபையானவரே ஆராதனை, மகிமையானவரே, மகிமையானவரே ஆராதனை. கிருபையானவரே, கிருபையானவரே ஆராதனை, மகிமையானவரே ஆராதனை. என் மீது ஏனோ ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். துன்பத்தின் நேரத்திலே உடனிருந்த இயேசுவே, கண்ணீரின் பாதையிலே கரம் பிடித்த என் தெய்வமே, உம்மை நான் ஆராதனை செய்கிறேன். கலங்கி நின்ற நேரங்களில் எல்லாம் கண்ணீரை துடைத்த இயேசுவே, உடைக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் உறுதுணையாய் நின்ற தெய்வமே, உம்மை ஆராதனை செய்கிறேன். ஒரு அரசனாக, அரசியாக அரியணையிலே வாழ்கின்ற கடைசி நொடிப்பொழுது வரையிலுமாய் எங்களுக்கு ஆட்சி உரிமையிலே பங்கு கொடுத்த தெய்வமே,
இந்த அருமையான நாளிலே தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற உறவுகள், உத்தரிக்கிற நிலையில் இருக்கின்ற உறவுகள், எங்கள் உறவுகள், எங்கள் சொந்தங்கள், எங்கள் தாய் தந்தை சகோதர சகோதரிகள், யாரும் அறியாத ஆன்மாக்கள் உம்முடைய அரியணையில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அன்பியங்களாய் பங்கு சமூகமாய் உடைய சமூகம் முன்பாய் வான தூதர்களின் திரள்களோடு, கெருபுகள், செராபீன்களோடு உம்மை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். உம் அருளால் முயற்சி மேற்கொள்கிறோம். தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற எங்கள் உறவுகள் மீது இரக்கமாயிரும். உம் இளைப்பாறுதலை தாரும். துன்பத்தின் நேரத்தில் உடனிருந்தீர், கண்ணீரின் பாதையில் கரம் பிடித்தீர். 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 கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் உறுதுணையாய் நின்றவர். கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் உறுதுணையாய் நின்றவர். கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் உறுதுணையாய் நின்றவர். கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் உறுதுணையாய் நின்றவர். உதவி செய்தவரே ஆராதனை, உயர்த்தி வைத்தவரே ஆராதனை. 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 மீது ஏனோ இத்தனை பாசம் என் மீது ஏனோ அளவற்ற நேசம், என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். அவர் செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், மறந்து வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர், தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், மறந்து வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர். அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுதும் ஆராதனை. அன்பே அழகே ஆராதனை.
கரம் விரித்து அன்பே அழகே ஆராதனை அரசருக்கெல்லாம் உயர்ந்த அரசரை ஆராதனை செய்வோமா? ஆராதனை உங்களையும் என்னையும் அரசனாய் அரசியாய் அரியணையிலே அமரச் செய்த தெய்வத்தை ஆராதனை செய்வோமா? ஆயுள் முழுதும் இரு கரங்கள் விரித்து கண்கள் மூடி வானதூதர்களின் திரள்களோடு கெருபுகள் செராஃபிம்களோடு ஆயுள் முழுதும் ஆராதனை அன்பே அழகே ஆராதனை ஆயுள் முழுதும் ஆராதனை இரு கரங்களை விரித்து கண்கள் மூடி ஆராதனை ஆயுள் முழுதும் ஆராதனை எல்லா நாவுகளுமாய் அன்பே அழகே ஆராதனை ஆயுள் முழுதும் ஆராதனை என் மீது ஏனோ என் மீது ஏனோ அளவற்ற நேசம். ஒரு சில மணித்துளிகள் அரியணையில் அரசனாய் அரசியாய் இந்த நொடி பொழுது நம்மை அமரச் செய்திருக்கிற ஆண்டவர் இயேசுவிடம், இயேசுவே, என் மீது எத்துணை பாசம் உமக்கு, என் மீது எத்துணை நேசம் உமக்கு, என் அன்பே, என் அழகே, என் கிருபையானவரே, என் மகிமையானவரே, ராஜாதி ராஜாவே, உமக்கே ஆராதனை என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போமா? அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளினுடைய இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை. Gospel of Luke chapter 21 verse 28. இந்த இறை வார்த்தையை நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை. இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மீண்டும் ஒரு முறையாக கூட இந்த இறை வார்த்தை எல்லாருமாக சேர்ந்து வாசிப்போம். இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நபர்கள் எல்லாம் நியூஸ் பேப்பர் பார்க்கறதே இல்லை, நியூஸ் படிக்கிறதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம்னா ஒரு செய்தி சொல்லுவாங்க, இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே நியூஸை கேட்டாலே ஒரே பயமாக இருக்குது ஃபாதர். அன்புக்குரியவர்களே, விடாமல் இந்த புயலை குறித்து எல்லா நியூஸ் சேனல்லையும் இதனுடைய பாதிப்பு இப்படியாக இருக்கும், இதனுடைய அழிவு இப்படியாக இருக்கும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நாடுகளுக்கு இடையே நாடுகள் சண்டை. நம்ம இன்னைக்கு நம்ம செய்திகளில் பார்க்கக்கூடியது என்னன்னா, அடுத்த உலக போர் வந்துருமா, அணு ஆயுதங்களை எல்லாம் மனித அழிவுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான
இந்த நாட்கள்ல இன்றைய நாளினுடைய எல்லா இறை வார்த்தைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகை, இந்த வருகையின் போது நீங்களும் நானும் அந்த வருகை எப்படி எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்னைக்கு லூக்கா நற்செய்தியாளர் இங்க அழகா சொல்றாரு, இவையெல்லாம் நிகழும் போது உங்களுடைய வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்களினுடைய மீட்பு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சப்ஜெக்டிவ் ரிடம்ஷன் அண்ட் அப்ஜெக்டிவ் ரிடம்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். சப்ஜெக்டிவ் ரிடம்ஷன் அப்படின்னா தனிப்பட்ட விதமாக நான் என்னுடைய சிந்தனை, சொற்கள், செயல்கள் வழியாக மீட்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிற பொழுது எனக்கு அந்த தனிப்பட்ட விதமான அந்த மீட்பு, அதை நான் சொந்தமாக்கிக் கொள்கிறேன். அப்ஜெக்டிவ் ரிடம்ஷன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தன்னுடைய கடைசி துளி ரத்தம் வழியா எல்லாருக்குமாக அவர் மீட்பு கொடுத்தார், ரட்சிப்பு கொடுத்தார். எல்லோரும் தனிப்பட்ட விதமாக இந்த மீட்பை நான் எனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முயற்சி என்னிடத்தில் இருக்கிறது. அப்ப இந்த இறை வார்த்தையில நாம் வாசிக்கின்ற பொழுது, இவையெல்லாம் நிகழுகின்ற பொழுது நீங்கள் கேட்கிற, நீங்கள் பார்க்கிற காரியங்கள் எல்லாம், இவையெல்லாம் நிகழும் போது தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்களுடைய மீட்பு நெருங்கி வருகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்முடைய வாழ்க்கையில இவையெல்லாம் பார்க்கிற பொழுது, இவையெல்லாம் கேட்கிற பொழுது நம்மால் தலை நிமிர்ந்து நிற்க முடிகிறதா? நம்முடைய தனிப்பட்ட மீட்பை நம்மால் அனுபவிக்க முடிகிறதா? தைரியத்தோடு அதை எதிர்கொள்ள முடிகிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவெளிப்பாட்டு புத்தகம் 19வது அதிகாரம் மிக குறிப்பாக வாழ்கின்ற கடைசி நொடிப்பொழுது வரையிலுமாக நீங்களும் நானும் அரசனாக, அரசியாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்த ஆட்சி உரிமையினால் வாழ்கின்ற கடைசி நொடி பொழுது வரையிலும் இது அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம். நாம் வாழ்ந்த பிற்பாடு, இறக்கின்ற நொடி பொழுது, இறந்த பிற்பாடு வாழ்வினுடைய நூல்களில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றினுடைய அடிப்படையிலே அந்த நிலையான பேரின்பம் நமக்கு கொடுக்கப்படுகிறதா? அந்த நிலையான பேரின்பத்தில், அந்த விண்ணக அரியணையில் எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது? திருவெளிப்பாட்டு புத்தகம் 19வது அதிகாரம் மிக அழகாக இறை வார்த்தை 1 இந்த நாடினுடைய இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 19 verse 1 வாசிப்போம். இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா, மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை அந்த இறை வார்த்தை வாசிங்க. ஏனென்றால் சில நேரங்களில் சில நபர்களுக்கு நம்முடைய தாய் திருச்சபையில், கத்தோலிக்க திரு அவையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு அது என்ன சொல்றது, ஒரு ஒவ்வாமை இருக்கும். You will not be able to accept and adjust. இது ஒரு வேளை இப்பொழுது நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் தான் இப்படியா அப்படின்னா இல்லை, தொடக்க கால திருச்சபையிலிருந்து தாய் திருச்சபை அப்படி தான் பயணித்து வருகிறது இறைவார்த்தையினுடைய அடிப்படையில். வாசிப்பு இந்த இறைவார்த்தை மீண்டும் ஒரு முறை, திருவெளிப்பாட்டு புத்தகம் 19வது அதிகாரம் முதல் இறைவார்த்தை. இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா, மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. அன்புக்குரியவர்களே, இப்போ பெருந்திரளான மக்கள், அவர்களுடைய கூச்சல், இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு முறை கூட சத்தமா நம்ம கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவ்வளவுதான் சத்தமா? இன்னும் கொஞ்சம் கூட சத்தமா? கொஞ்சம் கூட சத்தமா? இன்னும் கொஞ்சம் கூட சத்தமா?
பாருங்க பிரியமானவர்களே, இப்போ நம்முடைய குரல், நம்ம குரல் எழுப்புகின்ற பொழுது, இப்போ எப்போ வந்து நம்முடைய குரல் இன்னும் கொஞ்சம் சத்தம் வரும்னா, உங்களுக்கு கோவம் வரும்போது. வீட்டில் சாதாரணமாக தான் இருப்பீங்க, ஆனால் கோவம் வரும்போது ஒரு சத்தம் வரும் பாருங்க, எங்கேருந்து வரும்னே தெரியாது. சில நேரங்களில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் தூத்துக்குடியிலேருந்து வந்த சகோதரர் கிரேஷியஸ் அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய வாழ்வின் அனுபவத்தில். ஊழியக்காரங்க 25 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன் நான். எல்லா ஊழியக்காரர்களுக்கு மத்தியிலும் அவர் ஒரு பெரிய ஹீரோ. வீட்டில் போய் அந்த ஹீரோனுடைய வாழ்க்கையை மனைவிட்ட கேட்டு பாருங்க, குழந்தைகள்கிட்ட கேட்டு பாருங்க, அப்போ தான் தெரியும் அப்படின்னு. ஒரு நாள் அப்படி தான் யாரோ வந்து என்னுடைய ஊழியத்தை சார்ந்த ஒரு நபர், ப்ரேயர் டீமில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ இவர் வந்து மனைவியையோ குழந்தையோ அவர் குரல் எழுப்பி அதட்டி பேசுகிற அந்த வார்த்தையை பார்த்த உடனே அந்த ஊழியக்காரர், எப்பா பிரதர் கிரேஷியஸ் இங்கே வீட்டுக்குள்ளே வேற மாதிரி இருக்காருப்பா. அன்புக்குரியவர்களே, அப்போ இன்னைக்கு நம்முடைய குரல் எழும்பக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம கோவப்படும் போது அல்லது ஒரு மகிழ்ச்சியினுடைய ஒரு உச்சம், உங்கள் குழந்தை நீங்கள் எதிர்பார்த்தது போல படிப்பில்லை அல்லது வேலை வாய்ப்பில்லை அல்லது நீங்கள் எதிர்பார்த்தது போல உங்களுக்கு வந்து ஒரு வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கின்ற பொழுது, அப்படியே நீங்கள் ஆரவாரத்தில் மகிழ்ச்சியினால சில நேரம் நம்ம சொல்லுவாங்கன்னா, தம்பி அதிகமாக ஆடாதப்பா, நிறைய நம்ம ஆடிடுவோம். அன்புக்குரியவர்களே, இப்போ விண்ணகத்தில் அப்படிப்பட்ட ஒரு குரல், ஒரு கூச்சல், பெருமக்களினுடைய ஒரு கூச்சல் அங்கே இருக்கிறது. இப்போ இந்த பெருமக்கள் யாரெல்லாம் அந்த பெருமக்களினுடைய கூச்சல் குரல் யாருடைய குரல்னு திருவெளிப்பாட்டு புத்தகம் 19வது அதிகாரம் இறைவார்த்தை 5 நம்ம வாசிப்போம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 19 verse 5. யாருடைய குரல் இது? அரியணையில் இருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே. இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். ஒரு முறை கூட மீண்டும் அந்த இறை வார்த்தையை எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். அரியணையில் இருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. இப்போ அன்புக்குரியவர்களே, இப்போ பெரியவர்கள் எல்லாம் வந்து நம்ம குரல் எழுப்பி ஆண்டவரை புகழக்கூடாதான்? உங்கள் கொஸ்டினுக்கான பதில் அங்கே இருக்கிறது. சின்ன குழந்தைகள் எல்லாம் குரல் எழுப்பி நீங்கள் ஆண்டவரை புகழக்கூடாதான்? அதுக்கான கொஸ்டின் அங்கே இருக்குது. கடவுளின் பணியாளர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் நிறைய நேரங்களில் இந்த வே ஆஃப் லைஃப். அன்புக்குரிய சகோதர திருத்தந்தை புனித ஜான் பால் செகண்ட் அவரை தொடங்கி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்று வரையிலுமாக கூட இந்த ஒரு ஜெப உணர்வு நமக்குள்ளாக வேண்டும், இந்த ஒரு ஜெப வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று தாய் திருச்சபை தொடர்ந்து நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறான். இது ஏதோ சபைகளுக்குரியது அல்ல, இது கத்தோலிக்க திரு அவையிலே நமக்குரியது. ஏனென்றால் விண்ணகத்தில் இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது. நான் எந்த ஸ்டோரி புக்கில் உங்களுக்கு சொல்லலை, இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்போ ஓகே, கடவுளுடைய பணியாளர்கள், கடவுளுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுமா? கடவுளை புகழுமா? எப்படி கடவுளை புகழுமா? அடுத்த இறை வார்த்தை வாசிங்க. பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும், பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது அல்லேலூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார். அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க பெரியமானவர்களே. அப்போ விண்ணகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்றாங்க. விண்ணகத்தினுடைய ஒரு மொழி. என்ன மொழி? கடவுளை புகழ்வதும் கடவுளை போற்றுவதும் அல்லேலூயா அப்படின்னா, அல்லேலூயா அப்படின்னு நம்ம இந்த இறை வார்த்தையை வந்து நம்ம உச்சரிக்கின்ற பொழுது நம்ம விண்ணகத்தினுடைய மொழியை பேசுகிறோம். வானதூதர்களுடைய மொழியில் ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம் இறை வார்த்தையினுடைய அடிப்படையில்.
அன்புக்குரியவர்களே, அப்போ விண்ணகத்தில் இருக்கக்கூடிய வானதூதர்களின் திரள்கள், கெருபுகள், செராஃபீன்கள், அருட்பணியாளர்கள், அது பணியாளர்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாரும் கடவுளை என்ன பண்றாங்க? புகழுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. கடைசி நொடி பொழுது வரையிலும் அரசனாக அரசியாக வாழ்ந்த நம்முடைய சொந்த பந்தங்கள், ஒருவேளை அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இப்பொழுது அரியணையில் அரசராக அரசியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, அவர்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லி நமக்கு தெரியல. ஆகவே நம்ம தொடர்ந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து இரக்க செயல்களில் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலி அவங்க நமக்கு சொன்ன ரகசியம், நான் விண்ணகத்திற்கு செல்கின்ற பொழுது அங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ரோஜா மலர்களை நான் ஆசீர்வாதமாக கொடுத்து கொண்டே இருப்பேன். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த தாய் தந்தையாவது தன் குழந்தைகளுக்கு, எந்த அப்பா அம்மாவாவது தன் குழந்தைகளுக்கு கேடு நினைப்பாங்களா? இப்போ உங்களுடைய அப்பாவோ உங்களுடைய அம்மாவோ உடல் ரீதியாக உங்களோடு இல்லை, physically they are not present. நீங்க அன்பு செஞ்ச கணவரோ, நீங்க அன்பு செஞ்ச மனைவியோ, உங்களுடைய குழந்தைகளோ உடல் ரீதியாக ஒரு வேலை உங்களிடத்துல இல்லை. ஆனால் அவர்கள் விண்ணகத்தில் இருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய இளைப்பாறுதல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பார்களா? இல்லை விண்ணகத்திலிருந்து நம்ம சாதாரணமாக இந்த உலகத்தில் கோவப்பட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, கோவம் வரும்போது குழந்தைங்கள, அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல இந்த இடத்துல இருந்து, என்னென்னலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தைங்கள. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ மண்ணுலகில் இருக்கின்ற பொழுது ஒருவேளை தாய் தந்தை சில கண்டிப்பான வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் விண்ணுலகத்தில் இருக்கின்ற பொழுது முழுமையான ஆசீர்வாதங்களை மட்டுமே அவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள். இது தாய் திருச்சபை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ அன்புக்குரியவர்களே, இந்த இறந்த விசுவாசிகள், நம்பிக்கையாளர்கள், இவர்கள் ஆண்டவருடைய இளைப்பாறுதலே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவேளை நம்முடைய உறவுகள் தூய்மை பெறும் நிலையில், உத்தரிக்கிற நிலையில் இருந்தால், அந்த உறவுகள் எல்லாம் கடவுளுடைய அந்த இளைப்பாறுதலை பெற வேண்டும், அவர்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான நாளிலே நாம் நற்கருணையினுடைய நாதருடைய சமூகத்திலே குடும்பமாக, அன்பிய குடும்பங்களாக, பங்கு சமூகமாக இவர்களுக்காக பரிந்து பேசுவதற்காக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இதனுடைய பின்னணி. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்த, நமக்கு கடவுளுடைய அச்சத்தை, பயத்தை கொடுத்த நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய உறவுகள், ஆண்டவருடைய வழித்தடங்களிலே நம்மை வழி நடத்தியவர்கள், அவர்கள் இன்னைக்கு கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர்களாய் கடவுளை புகழ வேண்டும், கடவுளுடைய பணியாளர்களாய், எத்தனையோ இல்லற அழைத்தல் வாழ்க்கை, இறை அழைத்தல் வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் கடவுளுடைய பணியாளர்களாய் 24/7 இறை அழைத்தல், இல்லற அழைத்தல், நான் ரெண்டுமே சொல்றேன். அப்படி வாழ்ந்த உறவுகள் கடவுளுடைய இளைப்பாறுதலை பங்கெடுக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும். அந்த பெரிய அந்த குரல்ல, அவர்கள் எழுப்பக்கூடிய குரல்ல நம்முடைய உறவுகளின் குரலும் இருக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற கடைசி நொடிப்பொழுது வரையிலுமாய் பாசத்தோடும் நேசத்தோடும் இரக்கத்தோடும் அரிய நிலையை அமரச் செய்யக்கூடிய கடவுள், அவருடைய வார்த்தையின் பிரகாரம் இறந்த அறுத்த நொடி பொழுது இரக்கத்தினுடைய கடவுள், நீதியினுடைய கடவுளை மாறுகிறார். நம் வாழ்கின்ற கடைசி நொடி பொழுது வரையிலும் அவர் இரக்கத்தின் கடவுள், இறந்த பிற்பாடு, இறந்த அடுத்த நொடி அவர் நீதியின் கடவுள். அவை அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நேரத்தில் எந்த அன்பியம் தயார் நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த அன்பியம் தயார் நிலையில் இருக்கிறீங்களோ, நீங்க இந்த நேரத்தில் நற்கருணையாளருடைய சமூகம் முன்பாக வந்து முழந்தால் படிடுங்கள். ஒருவேளை ரேண்டம் ஆரோக்கியமாக அன்பிய குடும்பம் நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீங்கன்னா, நான் நற்கருணையாளருடைய சமூகத்தில் வந்து முழந்தால் படிடுங்கள்.
அன்பிய குடும்பங்களாக உங்களுடைய அன்பியத்தினுடைய முதன்மை பொறுப்பாளர், தலைமை வழிகாட்டி, உங்களுடைய குடும்பங்களினுடைய பெயர்களை, இறந்து போன நம்பிக்கையாளருடைய பெயர்களை நற்கருணைநாதருடைய சமூகம் முன்பாக அவர் ஏறெடுப்பார். ஒருவேளை சில நபர்கள் பெயர் கொடுக்கல, அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். சில நபர்கள் பெயர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆரோக்கியமாக அன்பிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஸோ நான் தொடங்கி வைக்கிறேன். இந்த அன்பியம் முடிந்த உடனே அடுத்த அன்பியம் முழந்தால் படிடுங்க. 2 அன்பியம் முடிந்த உடனே ஒரு பாடல் நம்ம ஒன்று பாடுவோம், ஒரு பல்லவி மட்டும் பாடுவோம். அதனை தொடர்ந்து அன்பிய குடும்பமாக நற்கருணை முன்பாக முழந்தால் படிடுங்க. பிரியமானவர்கள், முடியாதவங்க எழுந்து நில்லுங்க. மற்ற நபர்கள், ஒருவேளை நீங்கள் முழந்தால் படிட்டா முழந்தால் படிடலாம், நின்று கொண்டிருந்தால் நின்று கொண்டிருக்கலாம், அமர்ந்து கொண்டிருந்தால் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இவர்கள் பெயர்களை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் பெயரை சொல்லக்கூடாது. அவர்கள் என்ன பெயர்களை வாசிக்கிறார்களோ அந்த பெயர்களை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும். அதனால் அவங்க ஜெபிக்கும் போது நீங்கள் உங்களுக்குடைய நபர்களுடைய பெயர்கள்லாம் மனசுக்குள்ள வேற எந்த கருத்தும் இல்லை. இங்கே இருக்கிற எல்லாரும் ஒருமித்து இப்போ ஆரோக்கிய அன்னையினுடைய குடும்பங்கள்லேருந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த பெயர்களை நம்ம ஆண்டோட சொல்லுவோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனை நம்மை விட்டு பிரிந்த உறவுகளுக்கு நிச்சயமாய் நிறைவான ஆசீர்வாதம் கொடுக்கும். அவர்கள் நமக்காக பரிந்து பேசி ஆரோக்கியமான அன்பிய குடும்பங்களில் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த முயற்சி செய்கிற பொழுது உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் உங்களுடைய அன்பிய குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீர்கள். ஓகே, ஆரோக்கியமான அன்பிய குடும்பங்கள் வந்திருக்கிறவங்க முன்பு வருங்க. இந்த கேமரா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய பங்கினுடைய யூடியூப்ல அது அப்படியே இருக்கும். முன்னாடி வாங்க. முடிந்தவர்கள் முழந்தால் படிடுவோம், முடியாதவர்கள் நீங்க எழுத நிற்கலாம். இப்பொழுது உங்களுடைய அன்பியத்தின் முதன்மை பணியாளர் அவர் செபிக்கிறார். எல்லாருடைய பெயர்களை சொல்லி அடுத்த அன்பியத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்க தயார் நிலையில் இருங்க. புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பிய குடும்பங்கள், உங்களுடைய குடும்பங்களிலே அன்பிய குடும்பத்தில் இறந்த எல்லா ஆன்மாக்களுடைய இளைப்பான்றிக்காக இந்த முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம். புனித ஆரோக்கிய மாதா அன்பியத்தில் மரித்த ஆன்மாக்களுடைய சகாயராஜ் வினோலியா குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் அல்ஃபோன்ஸ், மரிய சூசை, வெரோனிகா. அமல்ராஜ் தீபா குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் ஜெயராஜ், ஜெயமேரி, ரிச்சர்ட், பக்திநாதன், அந்தோணிராஜ், ரெஜினா மேரி, டேவிட், சேசராஜ், ஞானப்பிரகாசம், மைக்கேல் ராஜ், மதுரை மரியம்மா, மாணிக்கம், இருதயமேரி, அந்தோணிராஜ். பாபு செலின் குடும்பத்தில் மரித்த மிஸ்டர் பிலிப், திருமதி மேரியம்மா பிலிப், திருமதி தெரசியம்மா பிலிப், திருவாளர் தேவசியா பிஎம். திருவாளர் ஸ்டீபன் ஃபேமிலி குடும்பத்தில் மரித்த ஜான், ஜெயக்குமார், தாமஸ். திருவாளர் ஆசீர்வாதம் சுமதி குடும்பத்தில் மரித்த எம் இருதயராஜ், ஞானவடிவு, மரிய சூசையம்மாள்.
திருவாளர் ஜான் பீட்டர் தேவி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் சூசை மாணிக்கம், நவமணி, மரியம்மாள், கென்னடி, விமலா ராணி, பிழை பொறுத்தான் ஜோதியம்மாள். திருவாளர் வேளாங்கண்ணி தேன்மொழி குடும்பத்தில் இறந்த விசுவாசிகள் கபிரியேல், சின்னம்மா, சின்னப்பன், சந்தனமேரி, தனிஸ்லாஸ், சவரியம்மா, தெரேசா, லூர்து மேரி, பொன்னுசாமி, அஞ்சம்மா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள். திருவாளர் ஜான்சன் பெர்னாண்டஸ் மேரி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் அருளப்பன், இயேசுராஜ், கேப்ரியல். திருமதி சாந்தகுமாரி குடும்பத்தில் இறந்த விசுவாசிகள் திருவாளர் வரதராஜன், மரியம்மாள், லீலா குணமணி. திருவாளர் ஜார்ஜ் ரவி குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் பாக்கிசம் தேவராஜ். திருவாளர் பெஞ்சமின் அலெக்சாண்டர் லீமாரோஸ் குடும்பத்தில் மரித்தவர்கள் இறந்த நம்பிக்கையாளர்கள் அமலோற்பமேரி, எல் ஆரோக்கியசாமி, குழந்தைராஜ், இருதயராஜ், ஜோசப் ராஜ், ஆனந்தன், பெரியநாயகம். திருவாளர் வின்சென்ட் குடும்பத்தில் மரித்தவர்கள் டேவிட், உத்ரா மேரி, அமலோற்பமேரி, ஆண்டனி, ஆரோக்கியசாமி, மரிய ஜோசப் செல்வராஜ், யாக்கப், ஃபிலோமினா, ராபர்ட் சேவியர். திரு ஸ்டீபன் குடும்பங்களில் இறந்த விசுவாசிகள் எலிசா, சின்னா, ராயப்பன், அன்னமேரி, உன்னதமேரி, பிச்சமுத்து, மோசேசு, மார்டின், அந்தோணி செல்வம், பாக்கியநாதன், அந்தோணியம்மாள், ஜெபமாலை, குப்பு சவரி, ஆரோக்கியமேரி, அன்னப்பன், லூர்து மேரி, சாமிநாதன், ஜான் ஜெயக்குமார், தாமஸ், தைரியநாதன், காணிக்கை மேரி, மரியதாஸ், தியாகராஜன். திருமதி லீமாரோஸ் குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் சூசை, ரஃபேல் மேரி, லூர்துராஜ், ஆண்டனி ஜோசப், அமல்ராஜ், ஜார்ஜ், அமல்ராஜ், ஃபாதர் மரிய சூசை, ஃபாதர் சேவியர், பிஷப் பீட்டர் பிரான்சிஸ், ஜூலி, டொமினிக். திருவாளர் கஸ்பார் எலிசபெத் குடும்பத்தில் இறந்த விசுவாசிகள் ஆரோக்கியப்பா, சாந்தம்மா, செபாஸ்டின், ஆரோக்கியமேரி, அமலோற்பவம், ஷோபா, வேளாங்கண்ணி, சவரியம்மாள், தாமஸ், அற்புதமேரி, ஆரோக்கியதாஸ், பிலிப், குழந்தைசாமி, ஜெகநாதன், அமலோற்பமேரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக மன்றாடுகிறோம். வாசிக்கப்பட்ட இந்த பெயர்கள் நற்குணநாதர் முன்பாக வைக்கப்படுகிறது. கண்கள் மூடி கரங்கள் குவித்து வாசிக்கப்பட்ட இந்த ஆன்மாக்கள் பெயர்களோடு அரசருக்கெல்லாம் அரசராக நீதி வழங்கக்கூடிய நீதியின் அரசராக இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் முன்பாக இந்த ஆன்மாக்களை நாம் சமர்ப்பிப்போம். புனித ஆரோக்கிய மாதாவினுடைய இந்த அன்பை குடும்பத்தில் ஒருவேளை பெயர் கொடுக்காதவர்கள் பல்வேறு விதமான சூழ்நிலைகளினாலே எல்லா அன்பை குடும்பங்கள் இருக்கின்ற ஆன்மாக்கள் இலைப்பாற்றுக்காக நாம் ஜெபிப்போம்.
நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. புனித அந்தோணியார் அன்பிய குடும்பங்கள் முன்வருக. புனித அந்தோணியார் அன்பியம். சகாய பார்த்திபன், அந்தோணியம்மா குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள், பெரிய நாயகம், அன்னம்மாள், டெரன் பார்த்திபன் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக. செல்வராஜ், உத்தரிய மேரி குடும்பத்தில் மரித்த டேவிட், மரிய கிரேட் அம்மாள், ஆலிஸ், முத்தையம்மாள், சாம், அந்தோணியப்பன் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக. அந்தோணி மிதுன், திவ்யா குடும்பத்தில் மரித்த ஆனந்தி மைக்கேல் தாஸ், பிரபாகர், மோசட் ரேயன், நியூட்டன் பெர்னாண்டோ, மேக்னஸ். மெர்லின் குடும்பத்தில் மரித்த கெய்த் ஆண்டனி ஃபெக்ரிடோ, பாபு சல்தானா, பாபு ஜெயராமன், பாலசுப்ரமணியம், யூஜின், மான்சேஸ், மரியே தாமஸ், அனில். ஜேம்ஸ் பிரியா குடும்பத்தில் மரித்த மேரி டேமின், ஜோசப் ராஜ், ஜெயராக்கினி குடும்பத்தில் மரித்த அந்தோணி சேகரன், ஜேசுதாஸ், மரகத மேரி. ஜோசப் ரஞ்சிதம்மா குடும்பத்தில் மரித்த அந்தோணி, சந்தனம்மாள், பாக்கியம், முத்து, ராஜேந்திரன், சவரிமுத்து, மதலையம்மாள். ஜெத்ரூத்தம்மா குடும்பத்தில் மரித்த ஜோசப் ஜெயராஜ், பாப்புராஜ், சந்தன மேரி, இமானுவேல் சுகுமார், அந்தோணி பத்மராஜ், ஆரோக்கியசாமி, சுசான் அம்மாள், சூசைநாதன், கிளாரா, சுந்தர்ராஜ், சின்னம்மா, சகாயராஜ், ஃபிலோமினா, இருதயராஜ், கிருட்டிராஜ், அன்னம்மா, மகாதேவன், துஷ்யந்தன். சாவியோ அமலோற்பவம் குடும்பத்தில் மரித்த அமிர்தராஜ், அந்தோணியம்மாள், அமலோற்பவம், நோயல், சின்ராஜ், ஜுஸ்தினா, பிடி லாசர், தெரசம்மா, ராஜாராஜ், ஜோஷுவா, பாப்புராஜ், லூர்தம்மா, அந்தையா ரெட்டி, மிக்கேலம்மா, காந்தி, நாகம்மா, டேனியல். சார்லஸ் அமலோற்பவம் குடும்பத்தில் மரித்த அல்ஃபோன்ஸ், எஸ்தர் ராணி, மார்க்கு, சவரி, எஸ்போஸ்லாஸ், தங்கம், அருள்தாஸ், சவரி எம்மாள், இருதயராஜ், ஆண்டனிராஜ், வேளாங்கண்ணி, வியாகுள மேரி.
ஹென்றி ராணி குடும்பத்தில் மரித்த அற்புதம் ஆரோக்கிய மேரி, செபாஸ்டியன், அமல்ராஜ், இன்னாசி உடையார், சூசை மேரி, எலிசபெத் ஹில்டா. சந்தான விஜய், ஜெனிஃபர் குடும்பத்தில் மரித்த அந்தோணி, ரோஸ்லின் மேரி, இருதயம், தெரசம்மாள், வருவேல். வினோத்ராஜ் ஸ்டெல்லா குடும்பத்தில் மரித்த பிரான்சிஸ், அன்னமேரி, ஞான பிரகாசம், வில்லியம்ஸ், பன்னீர் செல்வம், பரிசுத்த மேரி, மரியே கண்ணு. அருள்மணி பவுலின் குடும்பத்தில் மரித்த மாரிமுத்து, சுப்புராஜ், முருகேஸ்வரி, பால்ராஜ், ராமு, சீனி அம்மா, முத்துராமன். மதலை மேரி குடும்பத்தில் மரித்த தோமாஸ், புனிதா மேரி, ராயப்பன், மிக்கேல், பெரிய நாயகி அம்மா, ராயப்பன், சவுரியப்பன், சின்னம்மா, செபஸ்தியன், மார்த்தா. மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மரித்த குருக்களின் ஆன்மாக்களுக்காகவும் கன்னியர்களின் ஆன்மாக்களுக்காகவும் ரோசாரியோ அக்ஸீலியா அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். புனித அந்தோணியார் குடும்பத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினாலே பெயர் கொடுக்காத ஆன்மாக்கள், இவர்களுடைய இளைப்பாறுதல். பெயர் சொல்லி நற்கருணைநாதருடைய சமூகத்தில் நாம் சமர்ப்பித்த எல்லா ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு இளைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு இளைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு இளைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. புனித பேதுரு அன்பிய குடும்பங்கள் முன்வருக. இயேசுவில் பிரியமானவர்களை, ஒருவேளை உங்களுடைய அன்பிய குடும்பங்களிலிருந்து இங்கே உறவுகள் குறைவாக இருக்கிறார்கள், வர இயலாத சூழ்நிலை, ஒரே ஒரு நபர் இங்கே இருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த அன்பிய குடும்பத்தின் உறவுகளுக்காக அவர்களை அழைத்து வந்திருக்கிறார், ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய இந்த முயற்சி எதற்காக என்றால், ஒரு அருங்குடை தியானம், என்னுடைய பெயரை அருட்பணியாளர் வழியாக ஆண்டவர் சொல்ல மாட்டாராம், நான் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேனாம். சகோதரர் அபிஷேகமிக்க ஒரு சகோதரர் என்னுடைய பெயரை சொல்ல மாட்டாரா, அவர் வழியாக ஆண்டவர் என்னை தொட மாட்டாரான்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இறந்து போன தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற இந்த ஆன்மாக்கள், அவர்களுடைய பெயர்களை நாம் உச்சரிப்போமாம், அவர்களுக்காக ஜெபிப்போமா என்று கட்டாயம் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அதற்கான முயற்சி தான் இது. புனித பேதுரு அன்பு குடிமங்கள். பேதுரு அன்பியம் இறந்த ஆன்மாக்களின் பெயர்: திருவாளர் பிரான்சிஸ் பிலோமினா குடும்பம், மரிய சூசை, அந்தோணி அம்மாள், மதலைமுத்து, எலிசபெத், சௌரியப்பன், ஆரோக்கிய மேரி, ஞானபூ, பிரபு, மிமல் தெரசாரியோ, பாலு, சந்தான மேரி, மரியதாஸ், அன்னம்மாள்.
தனிஸ்லாஸ், ஈசாக், ரோசியா மேரி, அந்தோணி சாமி, ஜெபமேரி, சம்மனசு மேரி. திருமதி மேரி ஆல்பர்ட் குடும்பம்: ஆல்பர்ட் விஜயகுமார், அடைக்கல சுவாமி, பாப்பு, மெர்சி ராதா. திருவாளர் அருள்ராஜ் சாந்தி குடும்பம்: அமல்ராஜ், கோவிந்தராஜ், முத்தம்மாள், ஜெயந்தி, மைதிலி. திருமதி பிரியா குடும்பம்: சகாய புஷ்பராஜ், இஸ்ரேல் எடிசன், மேரி எடிசன், டான் போஸ்கோ, ஜெயப்பா, ஜோசப், ஜெய்மேரி ஜோசப். திருவாளர் எட்மண்ட் ஜெய்ஸ்மேரி குடும்பம்: எக்டர் ஜோசப், சரோஜா ஜோஸ்பின், நோயல் ராஜ், அமலோற்பவரி மேரி, அந்தோணி சாமி, நாதன், ஜோசப். திருவாளர் வினோத் திவ்யன் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள்: ஜோசப் திவ்யன், எட்வர்ட் செல்வராஜ், நளினி, மங்களமேரி, ஆணிமேரி, ஜெரோம், அற்புதராஜ், ஜோஸ்வின், சின்னப்பர், ரித்தம்மாள், எமில் திவ்யன், மேரி கேத்ரின். மலையப்பர், லில்லி அந்தோணி அம்மாள், எர்னஸ்டின், ஹென்ரியட். திருவாளர் ஜெரால்டு கணேசன், லூர்து மேரி குடும்பம்: பட்டினம் அந்தையா, தெரசம்மா, சந்தானசாமி, அந்தோணி அம்மா, ராயப்பா, லூர்து மேரி, மரியம்மா தெரேசா சாமி, அந்தோணி அம்மா, ஆவுல மேரி, அம்ரித், ரினால்டி, பூரணம், ஆறுமுகம், அந்தோணி நட்சத்திரம், குழந்தை சாமி ராஜா, அருள்ராஜ், சேவியர், ஃபாதர் அருள்ராஜ், ஃபாதர் சேவியர், ஃபாதர் அந்தோணிமுத்து, ஃபாதர் ஜான் துரை, ஃபாதர் பெரியநாயகம், ஃபாதர் ஜோசப், பாப்பையா, ஆரோக்கிய அம்மா, செசிலி அம்மா, இஞ்ஞாசி அம்மா, பாப்பம்மா, ஆரோக்கியதாஸ், பிரகாசமேரி, சிஸ்டர் மேரி, சாந்துராஜ், ஜெயமேரி. திருவாளர் கிறிஸ்துராஜ் கரோலின் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள்: தாமஸ், தைரணி அம்மாள், பாலசாமி, ரோஸ்மேரி, ருத்ரம்மாள், அந்தோணிராஜ், ஜான் அல்ஃபோன்ஸ், டோமினிக், கேத்ரின் அம்மாள், காணிக்கை மேரி. திருவாளர் பிரான்சிஸ் பிலோமினா குடும்பம்: இருதயநாதன், அந்தோணி, செல்வராஜ், அமலோற்ப மேரி, அந்தோணி சாமி, சத்யநாதன், தங்கமணி. திருவாளர் பிரவீன் தம்பு குடும்பத்தில் ஜோசப் தம்புசாமி ஜார்ஜ், ஞானப்பிரகாசம், மேரி ஸ்டெல்லா, மார்க்ரெட், அசோகா பாஸ்கர், பால் ஹிருத்துராஜ், ஃப்ளோரினா பால், ஜோ வேதநாயகம், நோபல், ரொசாரியாவின் வில்லின் பாஸ், ஷீலா கோல்டால்ஸ்கி, போஸ்கோ. இவர்கள் அனைவரின் ஆத்மாக்களுக்காக நாங்கள் கொண்டாடுகின்றோம். இறைவா, வாசிக்கப்பட்ட பெயர்களோடு இன்னுமாய் புனித பேதுரு அன்பி குடும்பத்தில் பல்வேறு விதமான சூழ்நிலைகளினாலே பெயர்கள் கொடுக்க முடியாதவர்கள் இப்பொழுது வாசிக்கப்பட்ட எல்லா ஆன்மாக்கள் இளைப்பாறுதலை பெற இணைந்து ஜெபிப்போம். நித்திய இளைப்பாற்றியவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றியவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றியவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. புனித யாகப்பர் அன்பிய குடும்பம்
நாகப்பர் அன்பிய குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இளைப்பாற்றிக்காக, ஆலிஸ் ஜேக்கப் குடும்பத்தில் மரித்த ஜெகநாதன் அவர்கள், அனீஸ் புளோரி குடும்பத்தில் மரித்த சில்வஸ்டர் பிச்சை அவர்கள், பீட்டர் புருனோ ஆனஸ் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் வியாகுல அண்டோனி, சந்தன மேரி, சவேரியா பிச்சை, ரெஜினா மேரி, ரெவரன் ஃபாதர் அலோசியஸ் அவர்கள், சிஸ்டர் மேரி அவர்கள், சிஸ்டர் பிரகாசம் அவர்கள், பிரதர் கரிம்பானில் அவர்கள் மற்றும் மாசில்லா குழந்தைகள் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக, மார்த்தா குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் ஆனந்த், மனோகர், ஆரோக்கியமேரி, லியோ குடும்பத்தில் மரித்த சிசிலி, சைனா ஆரோக்கியசாமி குடும்பத்தில் மரித்த பிடி ஆண்டனி, எலிசி ஆண்டனி ராயன், சகாய ராணி குடும்பத்தில் மரித்த தாமஸ் வல்தாரிஸ், மரிய ஸ்டெல்லா, உயிஸ்டன் உளவராயர், ஸ்டெல்லா குடும்பத்தில் மரித்த மார்டின் பால், மரிய சூசை ஃப்ளோரா குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் சின்னப்பன், சின்னம்மாள், லூர்து சாமி, சவேரியம்மாள், இன்னாசியப்பன், ராயக்கால், ஆப்ரஹாம் சுந்தரம்மாள், அருளப்பன், சின்னம்மாள், அகஸ்டின், எலிசபெத் ராணி. லூர்து மரியதாஸ், அந்தோணிசாமி, எலிசபெத் ராணி, மோகன்தாஸ் ஜோஸ் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் மரிய இயேசுதாஸ், ஜார்ஜ் தங்கராஜு, சந்திரன், தெரசம்மாள், சவரிமுத்து, மரியம்மாள், சந்திரன், சேகரன், மாசிலாமணி, மேரி குடும்பத்தில் மரித்த அந்தோணிசாமி மற்றும் யாரும் நினையாத குறியாத ஆன்மாக்கள் இளைப்பாற்றிக்காக. உனதியாக அன்பை குடும்பத்தில் பல்வேறு விதமான சூழ்நிலைகளினாலே ஒருவேளை பேர் கொடுக்கப்படாத ஆன்மாக்கள் இப்பொழுது வாசித்த எல்லா ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காக இணைந்து ஜெபிப்போம். நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருடும் ஆண்டவரையும், முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருடும் ஆண்டவரையும், முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருடும் ஆண்டவரையும், முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. புனிதாவில் தரச அன்பிய குடும்பங்கள், புனித அவிலா தெரசா அன்பிய குடும்பங்கள், சேகர் ஹில்டா குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் அருள் பிரகாசம், ரத்தினம்மாள், இக்னேஷியஸ், செல்வமேரி, அந்தோணி முத்து, சூசையம்மாள், ஆரோக்கியசாமி, நட்சத்திரம், சொரூபராணி, ஜோஸ்பின் பிரியா, பீட்டர், சஞ்சீவி, சூசை மாணிக்கம், சவரியம்மாள், அந்தோணி முத்து, சவரிமுத்து, செல்லம்மாள், பீட்டர், ஸ்டீஃபன், மேரி, ஃபாதர் ஜெகநாதன், சிஸ்டர் பிரகாச மேரி, டொமினிக் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் ஆரோக்கியப்பா, ஆரோக்கியம்மா, சின்னப்பன், அந்தோணிசாமி, இருதயராஜ், லீமா ஜோஸ், ரோஸ்லின், இன்னாசியப்பா, ஜெயராஜ், சபீனா, ரோம்லஸ் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் பிரகாசியம்மாள், அல்ஃபோன்சா, அலெக்சாண்டர், சேவியர், பிரான்சிஸ் சேவியர், ராஜா கிறிஸ்து, சகாயராஜ், ஃபாதர் சேவியர். தாமஸ் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் தோமன், அன்னம், கொச்சம்மா, வர்கீஸ்
ஜார்ஜ், ஆக்னஸ், லியோ, ஆண்டோ. பிரேமா வில்லியம் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள்: அந்தோனி சேகர், தாஸ், அந்தோனி சாமி, தேவநேசன், வசந்தா, லூர்து மேரி, ஹென்றி, ஞானப்பு, ரேணுசாமி, அமலநாதன், தெரேசா அனீஸ். ஜெபமாலை மேரி குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள்: குழந்தைசாமி, அமலோற்பவ மேரி, மார்டின், சூசை, மேரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள். மாசில்லா குழந்தைகள் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக. நிதாவிலா தெரசா அன்பியத்தில் வாசிக்கப்பட்ட பெயர்கள் ஆன்மாக்கள் பல்வேறு விதமான சூழ்நிலைகளினாலேயும் ஒருவேளை விடப்பட்ட பெயர்கள் ஆன்மாக்கள். இந்த அன்பிய குடும்பத்தை சார்ந்த எல்லா ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காக இணைந்து ஜெபிப்போம். நித்திய இளைப்பாற்றியவர்களுக்கு அடித்தருடும் ஆண்டவரையும், முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றியவர்களுக்கு அளித்தருடும் ஆண்டவரையும், முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றியவர்களுக்கு அளித்தருடும் ஆண்டவரையும், முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. புனித சவேரியார் அன்பிய குடும்பங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என் குருத்துவ வாழ்க்கையில் நிறைய திருப்பலிகளை நான் நிறைவேற்றிருக்கிறேன். தனிப்பட்ட விதமாக இந்த ஆன்மாக்கள் இளைப்பாற்றிக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். இதுதான் முதல் முறை இந்த ஒரு உள் உணர்வு. நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து இத்தனை ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலும் அன்பியத்தினுடைய வாழ்விலும் பங்கினுடைய வாழ்விலும் இது மிக முக்கியமான ஒரு நேரம், முக்கியமான நாள். ஒருவேளை உங்களுடைய கவன சிதறல்கள் இல்லாதபடிக்கு விழுந்தால் படியிட்டோ எழுந்து நின்றோ உங்களுடைய முயற்சியை ஒப்பு கொடுங்க. வாசிக்கப்படக்கூடிய எல்லா பெயர்கள், எல்லா அன்பிய முதன்மை பணியாளர்கள் பல முயற்சிகள் எடுத்து இந்த ஆன்மாக்கள் எல்லாருடைய பெயரை வாங்கியிருக்காங்க. ரொம்ப சொற்பமான நேரம் தான் இது. ஒருவேளை இதுதான் முதல் முயற்சியாக இருக்கும் என்று கூட நான் நம்புகிறேன். நற்கருணை பிரசன்ன முன்பாக ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய பெயர்களையும் சொல்லி அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிப்பது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒருவேளை காலதாமதம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன தடை இருந்தால் அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு குடும்பமாக இணைந்து இந்த ஆன்மாக்கள் இளைப்பாற்றிக்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பங்கிற்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். புனித சவேரியார் அன்பிய குடும்பங்கள். சூசை பிரகாஷ், நிர்மலா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: ஜோசப் தியாகராஜன், இருதய மேரி, ஐயாசாமி, ஆரோக்கியம் பிள்ளை, மேரி, அடைக்கலம் பிள்ளை, சூசையம்மா, இருதயராஜ், சிஸ்டர் பிலிபெட் மேரி, சிஸ்டர் தெரேசா, நிர்மலா, பீட்டர் தனிஸ்லாஸ், ஜெயசீலி, பீட்டர், ஜெயரத்தினம். ராபர்ட் ராஜன், லிஜிஸ் குடும்பத்தில் இருந்த நம்பிக்கையாளர்கள்: மரிய சூசை, மரிய அலங்காரம், வருவேல், பாலம்மாள், செல்லத்தாய், ராபர்ட் பெல்லார்மீன், பிரீடா மேரி, சின்ன நாடார், தங்கபலம், தாயம்மா. ஆண்டனி ராஜ், அல்பினா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: மரியதாஸ், மிக்கேல் அம்மாள், சௌரி ராயன், மதலை மேரி, சௌரி முத்து, லூகாஸ், லாசர், அந்தோனிராஜ், சபரி அம்மாள், கஸ்பர், குழந்தை இயேசு, தெரேசம்மாள், அருள்ராஜ், ஃபாதர் ஆப்ரஹாம் ஆண்டனி, ஃபாதர் தனிஸ்லாஸ், ஃபாதர் ஜியோஸ். ஜான் தினேஷ், டோரா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: சின்னராணி, செல்வராணி, புஷ்பராணி, ஷர்மிளா, ஸ்டீஃபன், மலர், ஆண்டோ, மேனோ, அலெக்ஸ், வில்வராயர், மேரியம்மாள், கேதான் வாஸ், சாந்தி, ஆல்பர்ட் வாஸ், ரோசலின், ஆண்டோ, செல்லம்மாள். ஜேம்ஸ், விக்டோரியா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: பெஞ்சமின், சபரிமுத்து, சகாயம், பிச்சை, சினுப்பு, மேரியம்மாள், ஆரோக்கியதாஸ். அருள், திவ்யா குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள்: செல்வராஜ், ஜோஸ்பின், சாம்ராஜ், லீலாபாய், அருள்சாமி. பென்சி, வினிதா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்:
தனிஸ்லாஸ், தாமஸ் குமார், கிருஷ்ணமூர்த்தி. ஜெயராஜ், ஸ்டெல்லா மேரி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் ஈசாக், சூசை மேரி, ஜெகன், சூசை, லூர்து மேரி, ஜெயமேரி. விக்டர், டெய்சி குடும்பத்தில் இருந்த நம்பிக்கையாளர்கள் ஆரோக்கியசாமி, இயேசுதாஸ். ஆண்ட்ரோ, சீலா குடும்பத்தில் இருந்த நம்பிக்கையாளர்கள் ராயப்பன் பிள்ளை, செலின், ஜெகநாதன் பிள்ளை, பிலோமினா, அந்தோணி சுவாமி, அருளம்மாள், அந்தனாசியஸ், ராஜம்மாள். சேவியர், ஜெசி குடும்பத்தில் இருந்த நம்பிக்கையாளர்கள் சேசம்மாள், ரத்னமேரி, டென்னி, பெர்னாட், மனோஜ், அருள் அகஸ்டின், புகழேந்தி, மரிய சூசை, புஷ்பம், ஜேம்ஸ், ரத்தன் டாடா மற்றும் அனைத்து அருள் சகோதரிகள், குருக்கள், ஆயர்கள், திருத்தந்தைகள் மற்றும் அனாதைகள் இவர்களோடு இணைந்து யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் குறிப்பாக உத்திரிக்கரை ஸ்தலத்திலே நம்மளுடைய ஜெப உதவி தேவைப்படும் ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித சவேரியர் அன்பித்திலே ஒருவேளை பெயர் விடப்பட்ட ஆன்மாக்கள் நம்முடைய ஜெப உதவிக்காக காத்து கொண்டிருந்தார். அவர்களோடு வாசிக்கப்பட்ட எல்லா பெயர்கள் ஆன்மாக்கள் இலைப்பாறுதலை பெற இணைந்து ஜெபிப்போம். நித்திய இலைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரையும், முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரையும், முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரையும், முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. புனித ஜான் மரிய வியானி அன்பிய குடும்பங்கள், அடுத்ததாக குழந்தை இயேசு அன்பிய குடும்பம் தயார் நிலையில் இருக்கும். புனித ஜான் மரிய வியானி அன்பிய குடும்பங்களில் இறந்த ஆண் நம்பிக்கையாளர்களின் பெயர்கள்: திரு ஐசக் ஆனந்தி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் மரிய புஷ்பம் தங்கராஜ். திரு அருள்தாஸ் சகாய செல்வி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் எஸ் சின்னப்பன், சி மேரி. திரு அருள் டெஃபி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் அருண் ஆரோக்கியராஜ், டெஃபி எவன்ஸ், ஆஷ்டன் ஆரோக்கியராஜ், ஆல்வின் ஆரோக்கியராஜ். திரு அமல்ராஜ் குளோடில்டா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் கோம்ஸ் மைக்கேல், ஜெஃப்ரி, அருள் செல்வி, டேலியா. திருமதி எலனா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் சூசை அடைக்கலம், மரிய அடைக்கலம், விஜில்டா, ஜெய்சீலன். திருமதி ஜோனி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் தாமஸ், செல்லம்மாள், டேனியல். திரு ஸ்டீஃபன் ஜெனிதா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் எஸ்தர், ஆரோக்கியசாமி, ஸ்டீஃபன். திரு ஆரோக்கியராஜ் ஜெனிதா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் ஆண்டனி பென்ஸ்கர், சதீஷ்குமார், சாந்தாயி, இயேசு அடிமை, சவரிமுத்து, யாவம்மாள், அன்னமுத்து, தேவ சகாயம், அந்தோணி, முத்தையா, சவரியாயி. திரு ஜோசப் அமலா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் மரியண்ணன், ஞானம்மாள், மிக்கேல், மரிய செல்வம், சூசை மாணிக்கம், தைனிஸ் மேரி, மரிய ஞானம், ரோனிக்கம், உபகாரம், தைனிஸ் மேரி, நிர்மலா, மோட்சம், விஜி, ஜெயந்தி, வாசுதேவன், பூதநாயகன், அருட்தந்தை சேவியர், குழந்தை ராஜ், மைக்கேல் ராஜ், அருளப்பன், பெர்னதத்தம்மாள், சேசுராஜ்.
திரு தேவராஜ் அமுதம் குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: ஞானமுத்து, சவரியம்மாள், ராயப்பன், சாந்தாயி, அந்தோணி, ஆசீர்வாதம், செல்வராஜ், சுரேஷ், தினகரன், சவரிமுத்து, மதலையம்மாள், மாணிக்கம், அருளப்பன், சுப்பிரமணி, முத்து, பாக்கியமேரி, ராயப்பன். திரு சேவியர் ஆண்டனி அருள் குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: அஞ்சலிஸ், வியாகுலமேரி, ஜான் கொன்சால்வரஸ், பீட்டர் பால், கிங்ஸ்லி, ஃப்ளவர் மேரி, அல்டஃபோன்ஸ், செசிலி, அல்ஃபோன்ஸ், மரியே கெவின், மரியே பிரிட்டோ, மரியே எட்வின் ராஜ். திரு ஏஎஸ்பி செல்வம் சாந்தி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: அடைக்கலசாமி, இன்னாசி அம்மாள், பீட்டர் பிரான்சிஸ், ஹில்டா மேரி, ஆரோக்கிய சுவாமி, சஹாரா மேரி அம்ரோஸ். திரு ஜெயசீலன் இந்துமதி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: பிச்சம்மாள், ராபர்ட் ஆரோக்கியராஜ், சொர்ணம். திரு ராஜரத்தினம் ஜோதி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: வேதமாணிக்கம், மரிய சொர்ணம், துரைராஜ், சந்தன மேரி, லூர்து ஜெயராஜ், சிங்கராஜ், செல்லப்பா, செல்வராஜ், தாமஸ், நவமணி, செல்வராஜ், சீனியம்மாள், பால்ராஜ், ரமேஷ், செல்லதுரை, இன்னாசாமி, குழந்தையக்கா, ராஜ், இளங்கோ, பாஸ்கர், ஆரோக்கிய ஜோஸ், வேசியர் நடராஜ், வீரபாகு, அந்தோணி, லூர்து அம்மாள். திரு சாமிநாதன் மரியா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: திமோத்தி மௌரைஸ் ஃபிக்ரிடோ, மார்க்ரீட்டா ஃபிக்ரிடோ, டொரீன் லசாரோ, மரிய தாமஸ், கெய்த் ஆண்டனி ஃபிக்ரிடோ, ரிச்சர்ட் சால்டானா, தாமஸ் சால்டானா, லூசி சால்டானா, சால்வடோர் சால்டானா, டான் ஷியானாஸ், யூஜின் மெனிசிஸ், மரிய மெனிசிஸ், மர்லி சால்டானா, பிலிப் ரோசர் சால்டானா. திரு ஆண்டனி ராஜ் குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: அமல் பிள்ளை, அமலோற்பவ மரி, எப்ராஹிம் சகாயராஜ். திரு ஸ்டாலின் கஸ்தூரி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: தவமணி, ஜான், பிரான்சிஸ், புஷ்பராஜ், பிரேமா. ஆஷா பிரபு குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: சவரி அம்மா, ஆரோக்கியசாமி, அந்தப்பா, லீலா, முனிசாமி. திரு பால் வெங்கடேஷ் ஜாக்குலின் குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்: ஞானசுந்தர் ராஜ். திரு சூசைராஜ் சாந்தி நிர்மலா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: பெர்னதத் மேரி, பிரான்சிஸ் சேவியர். திருசிலுவை ஜஸ்டின் குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: ஞானப்பிரகாசம், பிலோமினா, அந்தோணி அம்மாள். திரு பாபு அமளி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: அமல புஷ்பம், தைனீஸ். திரு ஆனந்த்ராஜ் எமில்டா ராணி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: மோசஸ் என்கிற ரத்தினம், இன்னாசி அம்மாள், எம்ஆர் அந்தோணி. திரு தாமஸ் மற்றும் திருமதி அமளி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: லீலா ஷிபு, குரியம்மா தாய், அன்னம்மாள், முருகையா பிள்ளை, வடிவம்மா. திருமதி ஜெயராணி குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: மதலை முத்து,
அமலோற்பவ மேரி, ஆறுமுகம், ஜெயபால், சூசை, ஜார்ஜ், பலவேந்திரன், சார்லஸ். திரு அம்ப்ரோஸ் வினிதா குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: அந்தோணிசாமி, ஜெயமாது, சவரிராஜ், சிஸ்டர் லொரைன், அமலநாதன், ஜெயமேரி, அசோக், வல்லபதாஸ், பிச்சையம்மாள். திரு கிறிஸ்டோபர் ஜான் ஹெலன் குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள்: ஜோசப், நேசம்மாள். மற்றும் திருச்சபையில் உள்ள ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் பங்கில் உள்ள ஆன்மாக்களுக்காகவும் அனைத்து குருக்கள், கன்னியர்கள், இறை ஊழியர்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளுக்காகவும் ஒவ்வொரு திருப்பலியின் நடுவில் குழுமி இருக்கும் கோடிக்கணக்கான ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. வாசிக்கப்பட்ட ஆன்மாக்களின் பெயர்கள்: ஒருவேளை உனது ஜான் மரேவியானி அன்பிய குடும்பத்திலிருந்து நமக்காக ஜெபிப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற எல்லா ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காக இணைந்து ஜெபிப்போம். நித்திய இலைப்பாற்றி இவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றி இவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றி இவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்கள், அதனைத் தொடர்ந்து புனித தாமஸ் அக்வினாஸ் அன்பிய குடும்பம். ஜான் பீட்டர் ஃபாத்திமா ஃபேமிலி குடும்பத்தில் இறந்த விசுவாசிகள்: செல்வராஜ், ஜோசப் ஃபிலோமின், ரோசாலி அம்மாள், சூசன் அம்மாள், ராணி, லாசர், ராஜ், மரிய புஷ்பம், ஜான் ஜோசப், தேவராஜ். குழந்தைசாமி எலிசபெத் ராணி குடும்பத்தில் மரித்த விசுவாசிகள்: சவரிமுத்து, சின்னப்பன், சந்தனம், மதலைமுத்து, மரிய பிரகாசம், அருளப்பன், ரோஸ்மேரி, வின்சென்ட், லீமா, ஜார்ஜ், சாந்தா, ஆரோக்கியம்மா. சிமியோன் ராணி குடும்பத்தில் மரித்த விசுவாசிகள்: சிமியோன் ராயப்பன் நாடார், மரிய அலங்காரம், செல்வராஜ், ரோனி கம்மாள், மைக்கேல் சவரியப்பன், சிமியோன் பர்னபாஸ், சாந்தா, கோபு. மைக்கேல் சந்திரசேகர் குடும்பத்தில் மரித்த விசுவாசிகள்: ஏசுமணி. செல்வின் குடும்பத்தில் மரித்த விசுவாசிகள்: ஏஎஸ் டேவிட் ராஜ், மரிய இயேசுதாசன். லூர்து சாமி ஸ்டெல்லா குடும்பத்தில் மரித்த விசுவாசிகள்: பாப்பையா, மரியம்மா, மத்தியாஸ், இசபெல்லா, பிரசாந்த். வெரோனிகா குடும்பத்தில் மரித்த விசுவாசிகள்: சவரிநாதன், டோம்னிக் ராஜ், சூசை, பாத்திமா, சாமுவேல், மங்களமரி. சுவாமிதாஸ், பெப்பின்தாஸ் குடும்பத்தில் மரித்த விசுவாசிகள்: எஸ்தாக், மரிய ரீட்டம்மா, செல்லதுரை, டிவி ஜோசி, லீலா சந்திர ஃப்ளோரா, அருளப்பன், ஜெஸ்டின், புஷ்ப விஜயா. வசந்தி குடும்பத்தில் மரித்த விசுவாசிகள்: மரிய மிக்கேல், பால்கனி, சொர்ணம், தமிழ்ச்செல்வி, பாஸ்கர், ரேனோ. ராபர்ட் குடும்பத்தில் மரித்த விசுவாசிகள்: பிரான்சிஸ் சேவியர், கரோலின் எலிசபெத், இருதயநாதன், ஞான சௌந்தரி, ஹெலன். டோம்னிக் தாஸ் மலர் குடும்பத்தில் மரித்த விசுவாசிகள்: ஜான் மோசஸ், லூர்து சாமி, மார்னிங் ஸ்டார் மார்டின், ஜோசப் உதய ராஜகுமார், அமலா, சவரிராஜ், ஞான பிரகாசம், லூர்து மேரி. ஆண்டனி பொன்ராஜ் அமுதா குடும்பத்தில் மரித்த விசுவாசிகள்: எஸ் ஆரோக்கியசாமி, பி பன்னீர்செல்வம் மற்றும் பிஷப் ஜோசப் ஆண்டனி இருதயராஜ், ஃபாதர் சேவியர், செல்வராஜ், தன்ராயி, உஷா,
தருண், பிரகாஷ், ரமேஸ்வரி மற்றும் உத்தரிக்கிற நிலையில் உள்ள மற்றும் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காகவும் மாசில்லாத குழந்தைகள் ஆத்துமாக்களுக்காகவும் மன்றாடுவோம். வாசிக்கப்பட்ட பெயர்களோடு குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்களிலே இன்னும் நம்முடைய ஜெப உதவிக்காக காத்து கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் இளைப்பாற்றிக்காக இணைந்து ஜெபிப்போம். நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருடும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருடும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருடும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. புனித தாமஸ் அக்வினாஸ் அன்பியும் கடைசியாக புனித ஜெபமாலை அன்னை அன்பிய குடும்பங்கள் தயார் நிலையில் இருக்கவும். தாமஸ் அக்வீனஸ் அன்பிய குடும்பங்கள், நெப்போலியன் சகாயமேரி செல்வி குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள், ஜோசப், சபரியம்மாள், பாப்பா கண்ணு, ராஜேந்திரன், தெரசா குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள், ராயப்பா, ஆரோக்கியம்மா, சௌரப்பா, பவுலினா, சுராஜ், எட்வின், டேனியல் ஜெய்சிங், ஆரோக்கியமேரி குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள், அந்தோனி தேவராஜ், மேரி ரோஸ்லின் பாப்பா, ஜோஸ்பின் செல்வி, தாமஸ், சபரியம்மாள், ஜெயபால், மேரி வைலட் குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள், ஆரோக்கியசாமி, சாந்த பிரகாச மேரி, ஜேம்ஸ், ஜெயமேரி அம்மாள், தனம், ஜோன்ஸ், காணிக்கை ராஜ், அன்னாள் பாரதி, இருதயராஜ், லூர்து பாரதி, அருள்வாணன், ஸ்ரீதர் மேரி குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள், தாமஸ், ஆரோக்கிய மேரி, ராகவன், லீலா ராணி, விக்டோரியா, ஜோசப், உஷா குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள், அந்தோணிசாமி, குழந்தை தெரசா, ராஜம்மாள், விக்டோரியா, கென்னடி, ஜெசிந்தா குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள், சூசை மாணிக்கம், பாப்பா மேரி, ஆரோக்கியம், சாமிக்கண்ணு பிள்ளை, சவுந்தரம்மாள், செல்வநாதன், ஜான்சன், குழந்தை ராஜ், ராஜன், புஷ்பம், கேத்ரின், மைக்கேல், சவரிமுத்து, ஃபிலோமினா, லூர்து பிள்ளை, ரோனிக்கம்மாள், அமல்ராஜ், ஞானமணி, ரோஜா, அருளானந்தம் பிள்ளை, மரியம்மாள், சிங்கராயர் பிள்ளை, எலிசபெத்தம்மாள், குழந்தைசாமி, கருணாகரன், சோஃபியா சாந்தகுமாரி, சவரிராஜ், அந்தோணிசாமி, சவரிமுத்து, சீனியா பிள்ளை, பாக்கியம், மாணிக்கம் பிள்ளை, பால்ராஜ், ஜெராலினா குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள், சாம்வேல், ராஜம்மாள், சம்பூர்ணத்தம்மாள், செல்வராஜ், பிரான்சிஸ், எமல்டா, அடைக்கலசாமி பிள்ளை, ரோசாலி, ரத்தனராஜ், லூர்து மேரி குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள், ராயப்பன், நாடாச்சி, மரியதாஸ், நேசம்மாள், எலிசா, இன்னாசி முத்து, அகஸ்டின், வனஜா, முத்துராயன், சொர்ணம், சோமன், குமரரசன், மேத்யூராஜ், மேரி அமலோற்பவம் குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள், ஃபாதர் சேவியர், கன்னிகா ராஜ், அந்துராஜ், மங்களம், அண்ணாமலை, காமாட்சி, கோவிந்தசாமி, முனியம்மா, வேடியம்மா, சீதா, கோபால், ஆரோக்கியமேரி, செபஸ்தியான், ஜான் ஜெயக்குமார், பாஸ்கர், சவரிமுத்து, சவரியாயி, ஆரோக்கியசாமி, அருட்தந்தை சேவியர், அருட்தந்தை ஸ்டீஃபன் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளுக்காகவும்
உத்திரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காகவும். வாசிக்கப்பட்ட பெயர்களோடு புனித தாமஸ் அக்வினாஸ் அன்பிய குடும்பங்களிலே தங்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படாதா என்று ஜெபோதவிக்காக காத்து கொண்டிருக்கும் எல்லா ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காகவும் இணைந்து ஜெபிப்போம். நித்திய இலைப்பாற்றியவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் என்றும் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றியவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் என்றும் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றியவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் என்றும் ஒளிர்வதாக. கடைசியாக புனித ஜெபமாலை அன்னை அன்பிய குடும்பங்கள், அதனைத் தொடர்ந்து இந்த நற்கருணையுடைய வீரர்கள், வாரியர்ஸ் ஆஃப் யூக்கரிஸ்ட் குழுவை சார்ந்த எல்லா குடும்பங்கள், ஒரு சில குடும்பங்கள், சகோதரர் அன்பு அவர்கள் வாசிப்பார். ஜெபமாலை மாதா அன்பிய குடும்பத்தில் மரித்த நம்பிக்கையாளர்கள் அந்தோணிசாமி, டான் போஸ்கோ, ரத்னசாமி, அலங்கார மேரி, அந்தோணியம்மா, நீலின், அக்ஸியா, மரியதாஸ், ஃபாதர் மார்டின், ஃபாதர் கான்ஸ்டன்டைன், ஃபாதர் பொனவஞ்சன், ஃபாதர் அலோசியஸ், ஃபாதர் ஜெபஸ்டின், சிலுவை அந்தோணி, மரிய முத்தம்மாள், ஜேசுதாஸ், அன்னம்மாள், ஜார்ஜ் மைக்கேல், ஜோஸ்வின், கென்னடி, ஞானப்பிரகாசம், அமலோற்பவம், ஆரோக்கிய விமலா, வின்சென்ட், மரியந்தோணி, அந்தோணி அம்மாள், வருவேல், அன்னம்மாள் இவர்களின் ஆன்ம இலைப்பாட்டிக்காக. வாசிக்கப்பட்ட பெயர்களோடு புனித ஜெபமாலை அன்னை அன்பிய குடும்பத்தில் இன்னும் தங்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படாதா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் எல்லா ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காகவும் இணைந்து ஜெபிப்போம். நித்திய இலைப்பாற்றியவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி என்றும் அவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றியவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி என்றும் மேல் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றியவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் என்றும் ஒளிர்வதாக. நம்முடைய பங்கிலே இதுவரையிலும் இறந்து போன எல்லா ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காகவும் இந்த இணைந்து சகோதரர் அன்பு அவர்கள் வாசிக்கிறார். நமது பங்குத்தந்தை குடும்பத்தில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்டிற்காகவும், குறிப்பாக ஆல்பர்ட் கெனடி, ஜான்சன் இவர்களின் ஆன்ம நிலைப்பாட்டிற்காகவும், சகோதரர் அன்பு அவர்களின் குடும்பத்தில் இருந்த செபஸ்தியான், அந்தோணி அம்மாள், பிரேமா மேரி, ஞானசெல்வம், ராயப்பன், வெரோனிக்கம்மாள், லூர்து சாமி, கண்ணுப்பையன், லூயிஸ், மனோ, பாக்கியராஜ், சூசை, அருளாயி மற்றும் அருள்பணி மார்டின் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், திருமதி அனிதா அவர்களின் குடும்பத்தில் இருந்த நம்பிக்கையாளர்கள் பிரான்சிஸ் சேவியர், செல்வம்,
மற்றும் அருள்பணி பிரிட்டோ அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், செல்வன் ஆண்டோ அவர்களின் குடும்பத்தில் இறந்த நம்பிக்கையாளர்கள் மரியண்ணன், லூர்து மேரி, அந்தோணிசாமி, சூசையம்மாள், ஜோஸ்பின் ஜெயராணி, ஜெர்வின் ராஜ், பிரான்சிஸ், ஆரோக்கிய மேரி மற்றும் லூர்து சாமி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், நமது பங்கிலே பணியாற்றி இறந்த அனைத்து அருள் பணியாளர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருள் சகோதரிகளின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் ஆயர்கள், குருக்கள் ஆகிய அனைவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சிறப்பாக திருத்தந்தை அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் நாம் ஜெபிப்போம். என்பவர்களை முடிந்த எல்லாரும் இழந்தால் படிடுவோம். இது இறுதி நேரம். ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களின் பெயர்கள் இங்கே உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் இந்த நாளில், அருள் இல்லாமல் இந்த முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்க முடியாது. கண்கள் மூடி கரங்கள் குவித்து, ஒருவேளை எந்த நேரத்தில் ஏதாவது ஆன்மாக்களுடைய பெயர்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விசேஷமாக உங்கள் குடும்பத்தில் இன்னும் யாருடைய பெயர்களையாவது விடுபட்டிருந்தால், உடைய அன்பி குடும்பத்தில் நம்முடைய பங்கில் இந்த தூய்மை பெறும் நிலையிலே என் பெயர் உச்சரிக்கப்படாதா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாக்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, எங்கோ கேட்ட ஒரு பாடல், இந்த தூய்மை பெறும் நிலையிலே ஆன்மாக்கள் படும் துன்பம் என்னவென்றால், கடைசி நொடி பொழுது வரையிலும் வாழ்கின்ற பொழுது அரசனாய் அரசியாய் வாழ்ந்தவர்கள், ஆட்சி உரிமையோடு வாழ்ந்தவர்கள், அரசருக்கெல்லாம் அரசரை முகமுகமாய் தரிசிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல், போற்ற முடியாமல், புகழ முடியாமல் இருக்கிற ஒன்று. நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற உங்கள் கணவனோ மனைவியோ குழந்தைகளோ ஒரு சில மணித்துளிகள் இல்லை என்றால் உங்களுடைய மனது ஏங்குகிறது. என் பக்கத்தில் நான் நேசித்த என் கணவன் இல்லை, மனைவி இல்லை, என் தாய் தந்தை இல்லை என்று. வாழ்கின்ற நாட்களிலே அரசனாய் அரசியாய் ஆட்சி உரிமையோடு வாழ்ந்த ஆன்மாக்கள் ஆண்டவர் இயேசுவை காண முடியாதது மிக கடினமான ஒரு காரியம். நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை நாம் நினைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த வரிகள் கட்டாயம் நமக்கு பலன் கொடுக்கும். இறந்து போன ஆன்மாக்கள் ஆண்டவர் இயேசுவை நினைத்து பார்க்கிற பொழுது அந்த ஏக்கம், அந்த துன்பம், அந்த துயரம், அதைத்தான் அபிஷேகமிக்க நபர்கள் சொல்கிறார்கள். தூய்மை பெறும் நிலையில் அந்த ஆன்மாக்கள் மிகவும் கடினப்படுகிறார்கள் என்று. இந்த நேரத்தில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருமனப்பட்டு செபிப்போம். நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் என்றும் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் என்றும் ஒளிர்வதாக. ஆண்டவர் கொடுத்த அருளினாலே நாம் மேற்கொண்ட இந்த முயற்சியினால் நம்முடைய குடும்பம், அன்பிய குடும்பம், பங்கை சார்ந்தவர்கள், நம்முடைய செபோதவிக்காக காத்து கொண்டிருக்க ஆன்மாக்கள் இளைப்பாறுதலையும் நாம் அனைவரையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மிக விரைவாக திருப்பலிக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆகவே இந்த இறுதி ஆசீர், இயேசுவே என் மேல எத்தனை பாசமுமாக்கு, எத்தனை நேசமுமாக்கு. நாங்களும் இறந்து போன விசுவாசிகளை, நம்பிக்கையாளர்கள் நினைவு கூறுகிறோம். இளைப்பாறுதலை தாரும் என்ற உணர்வோடு இறை ஆசீர் பெற்றுக்கொள்வோம்.